ஆயால் 13th மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா நியூஸில் வந்தது. ஸோ பார்ப்போம், பிஎம் சேது ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்கீம்னா அது வந்து பார்த்தோம்னா எப்போ லான்ச் ஆகுது, ஓகேங்களா, எப்போ லான்ச் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அது எந்த மினிஸ்ட்ரி, ஸோ எந்த அமைச்சரவை இது. மூணாவது வந்து பார்த்தோம்னா அது ஒரு நோக்கம், அந்த ஸ்கீம் எதுக்காக விட்டுருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பிஎம் சேத்து ஸ்கீமில் இதே நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இதோட நோக்கம் பார்ப்போம். ஸோ பிஎம் சேத்து, ஓகேங்களா, இதோட நோக்கம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தா ஐடிஐஸ், இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஐடிஐஸ் இருக்குது, அதை வந்து டெவலப் பண்ணணுன்றது தான் இதோட ஸ்கீமோட நோக்கம். ஸோ வொகேஷ்னல் ட்ரைனிங் சிஸ்டம், ஓகேங்களா, தொழில் பயிற்சி முறை, இங்கே இருக்கக்கூடிய ஐடிஐஸ். ஸோ ஐடிஐஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்துருப்போம், நிறைய ப்ளம்பரு, எலக்ட்ரிஷியனு, அதுக்கடுத்து வந்து பார்த்தா மிஷின் ரிப்பேரு, ஏசி மெக்கானிக், இவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஐடிஐ வந்து படிச்சிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஐடிஐஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் விட்டுருக்காங்க, பிஎம் சேத்து. பிஎம்னா பிரைம் மினிஸ்டர், ஸோ பிரதான் மந்திரி, எஸ்னா ஸ்கில்லிங்கு, ஈனா எம்ப்ளாயபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ அப்கிரேடிங் ஐடிஎஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த திறன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஐடிஎஸை உருவாக்கணும். மொத்தம் 1000 ஐடிஎஸை அப்கிரேட் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீம் கீழே. இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். ஸோ இந்த பிஎம் சேத்து பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஐடிஐஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இதில் சொல்ல வராங்க. மொத்தம் 1000 கவர்மெண்ட் ஐடிஎஸ் எடுத்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அதோட சிலபஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா 60,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா 60,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அது வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இது வந்து பார்த்தோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஸ்கில் தானே, அதனால் இப்போ தமிழில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்து கீழே வந்து வருது. இதில் வந்து பார்த்தா 60,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தோம்னா 1000 ஐடிஐஸ், ஒரு 1000 ஐடிஐஸை வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஐடிஐஸு அடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஐடிஐஸை வந்து பார்த்தா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா அப்பு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஸ்போக், ஓகேங்களா. ஒன்று வந்து அப்பு, இன்னொன்று வந்து ஸ்போக். இப்போ அப்புன்னு பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அப்பு இருக்குன்னா அதுக்கு 4 ஸ்போக் இருக்கும், ஓகேங்களா. இந்த மாடலில் இப்போ எப்படின்னா 200 அப்பு இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு இன்ட்டு 4 பண்ணோம்னா 800 ஸ்போக் இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு ஐடிஐ, ஒரு அப்பு வந்து பார்த்தோம்னா 4 ஸ்போக் ஐடிஐ பார்த்துக்கும், ஓகேங்களா. அதை வந்து சென்ட்ரலைஸில் இருக்கிறத வந்து மற்றது கிளைகளாக இருக்கும். ஸோ மொத்தம் 1000, அந்த 1000 வந்து 200 அப்பாவும் 800 ஸ்போக்காகவும் பிரிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் நிதி வந்து ஒதுக்க போகுது. இது வந்து பார்த்தோம்னா இந்த 2025 இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம், ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து நிதி வந்து ஒதுக்குவாங்க. மொத்தமாக வந்து பார்த்தோம்னா 60,000 கோடி. இது மூலமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஸ்கில் வந்து பார்த்தோம்னா இந்த ஐடிஎஸில் கொடுக்க போகிறாங்க, ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கீம், பிஎம் சேத்து ஸ்கீம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு இனிஷியேட்டிவ், ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தோம் பக் பவுண்டி இனிஷியேட்டிவ். ஸோ பக்கை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த இனிஷியேட்டிவில். ஸோ இது யார் வந்து இதை இது யார் இதை தொடங்கினாங்கன்னு பார்க்கும்போது யூடிஐ, ஓகேங்களா, யுஐடிஏஐ. ஸோ ஆதாரை வந்து இவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஆதாரம் உருவாக்குனாங்க, ஆதார் சிஸ்டத்தையே. இந்த ஆதார் அமைப்பில் ஏதாச்சும் குறைகள் இருக்கா அதை வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த பக் பவுண்டி திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது யாரை கூப்பிட போகிறாங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸ். ஸோ இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸை வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நேர்மையாக வந்து இதில் ஏதாச்சும் குறைகள் இருக்கான்னு பார்த்து கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தா அந்த வீக்னஸஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ ஆதார் அமைப்பில் ஏதாச்சும் குறைகள் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கவர்மெண்ட், ஓகேங்களா, யாருன்னா இந்த உதய், ஓகேங்களா, யுஐடிஐ அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ யுடிடிஐ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த பக் பவுண்டி ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஆதார் அமைப்பில் ஏதாச்சும் குறைகள் இருக்கா, ஏதாச்சும் பக் இருக்கா, அதை வந்து செக் பண்ண போகிறாங்க. ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா அதை செக் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஜஸ்ட் யார் எதுக்குன்னு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் டீப்பாக போக தேவையில்லை. அடுத்து பார்த்தோம்னா பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் நம்ம பிலிம்ஸுக்கு டைரெக்டாக கேட்கக்கூடிய சில கொஷின்ஸை பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆந்திர பிரதேஷில், ஓகேங்களா, ஷிப் பில்டிங், ஓகேங்களா, கப்பல் கட்டும் தளம் இருக்குது, ஓகேங்களா, நெல்லூரில். அந்த தளம் வந்து பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் ஓகேவா முழுசாக தானேங்கியாக இயங்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் தளம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் அந்த கப்பல் கட்டும் தளம். இது முழுக்க முழுக்க தானேங்கியாக இயங்கக்கூடியதாக மாற்றிருக்காங்க. இது வந்து இந்தியாவிலே இங்கே தான் முதல் முறை. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் அண்ட் சிஸ்டம் சென்டர். ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக தானாக இயங்கக்கூடிய அந்த கப்பல் கட்டும் தளத்தை வந்து ஆந்திராவில் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நெல்லூர், ஆந்திரா. ஸோ இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா இந்த கப்பல் கட்டுறது இதெல்லாம் வந்து இன்னும் விரைவாகும். இது மூலமாக பார்த்தோம்னா நம்ம ஷிப் பில்டிங்கில் வந்து பார்த்தா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ இதுதான் நியூஸு. ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் தானே இங்கே வந்து இயங்கக்கூடிய கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்கியிருக்காங்க நெல்லூரில். ஸோ இதுதான் ஃபிலிம்ஸ் பாயிண்டர். அடுத்து வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தா 6 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ எலெக்ஷன் வந்தாவே ஒரு ஆப் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்படும். அது என்ன ஆப்னா சி விஜில் ஆப். இப்போ இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், இந்த MCCன்னு சொல்லுவாங்க, அது வந்த ஒன்று பார்த்தோம்னா ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காசு தராங்க ஓகேங்களா, மணி வந்து அதிகமாக தராங்க, இல்லைனா வந்து ஏதாச்சும் பெய்ட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஃப்ரீ பீஸ் ஏதாச்சும் பொருட்கள் தராங்க, இல்லை லிக்கர்ஸ் ஓகேங்களா மதுபானம் தராங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை வந்து நம்ம ஃபோட்டோவாகவும் இல்லை ஆடியோ வீடியோவாக கொடுத்தோம்னா அதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சி விஜில் ஆப். இது யார் லான்ச் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒவ்வொரு குடிமக்களும் பார்த்தோம்னா தங்களை சுற்றி நடக்கக்கூடிய தப்பை வந்து பார்த்தோம்னா உடனடியாக வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட் பண்ணதை வந்து பார்த்தா 100 நிமிஷத்துக்குள்ளே அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து ஜியோ டேகிங்கும் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா வேறு ஏதாச்சும் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா மற்ற தொகுதிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வண்டியில் வச்சு எடுத்துன்னு போகிறாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் சி விஜில். ஞாபகம் வச்சுப்போம், இது வந்து எலெக்ஷன் கமிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தா விஜிலண்ட்டாக வந்து சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனில் பங்கு பெறணும். இந்த நியூஸ். அடுத்து நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறிப்பிட்ட தீமில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் கோஆப்ரேட்டிவ். ஸோ கூட்டுறவு ஓகேங்களா, கூட்டுறவோட இயராக 2025 இருந்தது. ஸோ இப்போ 2026 என்ன சொல்லியிருக்காங்கன்னா விமன் ஃபார்மர்ஸ் ஓகேங்களா, விமன் ஃபார்மர்ஸ்க்கு இந்த இயர் வந்து கொண்டாடுறதுக்கான அவங்களோட ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த விவசாயத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றத கொண்டாட விதமாக வந்து பார்த்தோம்னா 2026 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியாவில் எந்த அளவுக்கு விமன் ஃபார்மரோட கான்ட்ரிபியூஷன், எந்த அளவுக்கு பார்த்தோம்னா விமன் ஃபார்மரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ சில விஷயம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுப்போம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மெயின்ஸில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா 2026 விமன் ஃபார்மரோட டே, அது வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ இந்தியாவோட விவசாயத்தில் மொத்தம் 46% வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஃபோர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா விவசாயத்தில் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. 46%. இப்போ 100 பேர் வேலைக்கு போனாங்கன்னா 46 பேர் விவசாயத்தை நம்பியிருக்காங்க ஓகேங்களா. இந்த 46% நம்ம 100 ஆக்கணும். இப்போ நான் அப்படி ஆகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா பெண்கள் மட்டும் 64% இருக்காங்க. ஓகே, பெண்கள் மட்டும் 64%, 36% வந்து பார்த்தா ஆண்கள் இருக்காங்க இந்த விவசாயத்தில். ஸோ விமனோட கான்ட்ரிபியூஷன் பாருங்கள், இந்தியாவோட ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸில் 64%. மொத்தமான இந்த 46%ல் 64% பார்த்தா பெண்கள் இருக்காங்க. அது தாண்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தோம்னா 80% ஓகேங்களா. ஸோ கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தா 80% வந்து விவசாயத்தை தான் வந்து ஒரு தொழிலாக வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கொஷின் கேட்கலான்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது மெயின்ஸில் கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மற்ற துறைகளில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 75% பெண்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம விவசாயம் கிராப் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. ஸோ கிராப் உற்பத்தி, இப்போ பயிர்கள் உற்பத்தி பண்ணுறதுல இருக்காங்க. அப்போ 25% வந்து ஆண்கள் இருக்காங்க இதில் ஓகேங்களா. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறையில் 79% பார்த்தோம்னா பெண்கள் இருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்டரி ஓகேங்களா, மாடு வளர்க்குறது, இல்லை பண்ணை, மீன் பண்ணை வைக்கிறது, இதில் பார்த்து 95% விமன் வந்து வேலை செய்கிறாங்க, இல்லை ஓனர்ஸாகவும் இருக்காங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் பார்த்தோம்னா 51% வந்து பார்த்தோம்னா பெண்கள் வந்து இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டோட டேட்டாஸ், இது சிலது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது தாண்டி என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை இந்த விமன் ஃபார்மர் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதுதான் வந்து கொஷினாக வந்து கேட்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா லேக் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப். இப்போ வந்து நமக்கு தெரியும் பெண்களுக்கு வந்து பார்த்தா நிறைய பேருக்கு நிலம் வந்து பார்த்தோம்னா அவங்க பேரில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் 14% பெண்கள் மட்டும்தான்
நிலம் வந்து அவங்க பேரில் இருக்குது. மற்றவங்கலாம் பார்த்தோம்னா ஆண்கள் தான் இருக்கும், அவங்க வந்து வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஸோ நிலம் அவங்க பேரில் இல்லாதனால அவங்களால வந்து ஒரு லோன் எடுக்க முடியாது. நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தா நிலம் வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் சம்மன் யோஜனான்னு இருக்கும், ஓகேங்களா. பிரதான் மந்திரி சம்மன் யோஜனாவில் பார்த்தோம்னா அவங்களுக்கு மாதம் காசு தருவாங்க. அதுவும் பார்த்தோம்னா நிலம் அவங்க பேரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், இரிகேஷன் ஸ்கீம்ஸு அதெல்லாம் வந்து அவங்க கிடைக்காம போயிடுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லிமிட்டட் டிசிஷன் அண்ட் மேக்கிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பயிர் வைக்கணும், எங்கே வந்து விற்கணும், அந்த மாதிரி முடிவுகள்லாம் வந்து பார்த்தா ஆண்களே எடுக்கிறதுனால ஸோ பெண்கள் வந்து பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா டபுள் ஒர்க் அவங்களுக்கு. ஸோ வீட்டு வேலையும் பார்க்கணும், விவசாய வேலையும் பார்க்கணும், அந்த மாதிரி டபுள் ஒர்க் இருக்குது. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு பக்கம் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் இஷ்யூஸ், ஓகேங்களா. அவங்களுக்கு பார்த்தா நிறைய அனிமியாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இது தாண்டி வந்து கிளைமேட் வல்னரபிலிட்டி. ஸோ கிளைமேட் வந்து பார்த்தா மழை பெய்யாமையோ அதிக மழை பெஞ்சோ வந்து பார்த்தா அந்த விவசாய நிலங்களை பாதிப்பாகுது. இது எல்லாமே வந்து ஒரு விமன் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் மெயின்ஸில் எழுத முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நான் பார்க்கலாமா, இதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் விமன் ஃபார்மர்ஸ்க்காக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்தோம்னா இந்த ரோல் ஆஃப் விமன் இன் அக்ரிகல்ச்சர் பற்றி எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் அந்த ஆன்சர்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது கொஷின் ஆஃப் த டே. ஸோ இந்த கொஷின் ஆஃப் த டேயில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ எலெக்ஷன் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் நெருங்கியிருக்கு, ஆனால் அதை பற்றியே பார்ப்போம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இன் விச் இயர் வாஸ் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1940. ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்க யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் போல் பண்ணலாம். தேங்க்யூ.